நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் பாராட்டினார்லவா, அவரை துதிக்கலாமா? என்னை பலப்படுத்தும் தேவன் உயிரோடு இருக்கிறார். என்னை பலப்படுத்தும் தேவன் உயிரோடு இருக்கிறார். நான் கழுகை போல எழும்ப செய்திடுவார். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழும்புவேன் அவர் பலத்தால். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழும்புவேன் அவர் பலத்தால். என் பலன் ஒன்றும் இல்லை என்று நான் அறிவேன், அவர் பலன் இன்னும் குறையவில்லை. பலத்தாலும் அல்ல பராக்கிரமும் அல்ல, ஆவியாலே என்னை எழும்ப செய்வார். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழும்புவேன் அவர் பலத்தால். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழும்புவேன் அவர் பலத்தால். இது பதிவாசிக்கலாமா? ஏசாயா 60வது அதிகாரம் 1-2. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அன்பானவர்களே, கர்த்தராகிய ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்கிறார், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. எப்படி வந்தது? கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. நம்முடைய வாழ்க்கையிலே, அன்றாட வாழ்க்கையிலே பல பிரச்சனைகளை சந்திப்போம். அன்னதினம் ஏதோ ஒரு விதத்தில் அநேக சூழ்நிலைகளிலே நாம் துக்கத்தையும் கஷ்டத்தையும் பாடுகளையும் பலவீனங்களின் மத்தியிலே நம்முடைய குடும்ப வாழ்க்கையை பயணித்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது ஒரு இருள் நம்மளை மூடினது போல, ஒரு நெருக்கம், ஒரு படபடப்பு, ஒரு கஷ்டம், கவலை, கண்ணீர் எல்லாம் நம்மை சூழ்ந்து கொள்கிறது. ஆனால் இங்கே கர்த்தர் சொல்கிறார், அப்படி இருக்கிற உங்களை பார்த்து தான் கர்த்தர் எழும்பி பிரகாசி. ஏன்னா கர்த்தருடைய மகிமையை உண்மையில் பிரகாசி. ஒரு சூரியன் பிரகாசித்தாலே, அவருடைய சிருஷ்டி, அவர் படைத்த சூரியன் உதித்தாலே பூமி முழுவதும், உலகம் முழுவதும் அண்ட சராசரம் பிரவேசிக்கும் போது அதை உண்டாக்கிய தேவன் நம்மேல் பிரகாசித்தால் எவ்வளவு அதிகமாய் பிரகாசிப்போம். அதனால கவலை விடுங்கள், எதை குறித்து கவலைப்படாருங்கள். கர்த்தர் உங்கள் மேல் பிரகாசிக்கும் போது எல்லா ஈரலும், உங்கள் வாழ்க்கையில் எல்லா ஈரலும் மறைந்து வெளிச்சம் உண்டாகும். உங்கள் வாழ்க்கை வெளிச்சமாய் மாறும். நம்புறீங்களா? ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே, தர்மியான நாளுக்காக கொடி நன்றியப்பா. நாளின் காலை முதல் இம்மட்டுமா உம்முடைய தயவுள்ள கரம், உங்கள் கிருபை எங்களை தாங்கினதேப்பா. நன்றியப்பா. இப்பொழுது மடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்திலே தருமப்பா. என்னென்ன பிரச்சனைகளால், பாடுகளால், பயவந்தால் என் வாழ்க்கை இருண்டு போனதே என்று, அப்பா என் வாழ்க்கையில் ஒளியே இல்லையே, என் வாழ்க்கையில் பிரகாசம் இல்லையே என்று கவலையோடு உடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கருத்திலே தருகிறோமப்பா. நீதியின் சூரியன் ஆகிய நீர் உடைய பிள்ளைகள் மேல் பிரகாசிப்பீராக. கர்த்தாவே, உடைய முகத்தின் ஒளி அவர் மேல் பிரகாசிக்கப்படுவீராக. அவர்கள் இந்த உலகத்திலே எழும்பி பிரகாசிக்கட்டும் அப்பா, எழும்பி பிரகாசிக்கப்படுவீராக. உடைய மகிமையை அப்பா ஒவ்வொரு மேலும் உதிக்க செய்வீராக. உடைய கருத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாழ்த்தி தருகிறோம் அப்பா. இந்த ரோக்களை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கனமும் பலமையும் பலனும் ஞானமும் என் தெய்வாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.